அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு அழகான தர்த்தீபோடு ஹஜ்ஜினுடைய அந்த 6 நாட்களையும் தொடர்ந்து 70 கற்களை நிறைவு செய்கின்ற வரைக்கும் குர்பானி போன்ற பல்வேறு விஷயங்களை அரஃபா மைதானங்களினுடைய செயல்கள் அனைத்தையுமே முஸ்தலிஃபா மினா போன்றவைகளின் விளக்க குறிப்புகளையும் மிக ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் விவரமான ஒரு வீடியோ வடிவிலும் கூட நம்மால் என்ன அந்த இடத்திலே சந்தேகத்தை தீர்க்க முடியுமோ அந்த வகையிலே சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தையும் அந்த ஹஜ்ஜை மக்பூலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கேள்விகள் ஏதாவது இருந்திருந்தா அப்பப்போ நாங்கள் நினைவுபடுத்துறது. கேள்விகள் இருக்கிற பட்சத்தில் உலமாக்கள் இருக்கிற இந்த அழகான இந்த தருணத்தில் இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. மதீனாவினுடைய கேள்வி என்று சொன்னவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அது. எங்கள் உஸ்தாத் அவங்க பயான் பேசும் பொழுது நடந்த சில சம்பவங்களை சொல்லுவாங்க. பாட வகுப்பில் இந்த மாதிரி அமர்ந்து இருக்கும் பொழுது சில பேர் கேள்விகள் கேட்பா, ரொம்ப நூதனமாக இருக்கும், தந்திரமாக பதில் சொல்லிட்டு வெளியே வரணும், மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு வாங்க ஹஸ்ரத்து. எப்படி கேள்வி? பயான் எல்லாம் பேசிட்டாங்க. பொதுவாக பயான்ல அதிகமாக துஆக்களை சொல்லி கொடுப்பார்கள் இல்லையா? என்னென்ன துஆ ஓத வேண்டும், எப்படி ஓதணும், சாப்பிடும் பொழுது என்ன ஓதணும், இப்படி ஏதாவது ஒரு துஆவை, அந்த ஏதாவது ஒரு துஆ ஏதாவது ஒரு செயல் கேட்கிறவங்களுக்கு பிடித்த உடனே தனியா ஹஸ்ரத் வரும் பொழுது எப்படியாவது அவரை பிடிச்ச அந்த துஆவை கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஹஸ்ரத் இப்படி நிறைய பேசிக்கிட்டே வந்து முடிச்ச உடனே அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகணும் பயானுக்கு. அது ஏதோ ஒரு மீலாது ஃபங்க்ஷன் அல்லது வேற ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக அடுத்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகும் பொழுது யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது, தெளிவாக மேடை விட்டு இறங்கி யார்கிட்டையும் முசாஃபா கூட செய்யல, அப்படியே பின்வெளியா போய் வாகனத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்சிட்டாரு. ஆஹா மாட்டிக்கிட்டேன்டா, இப்போ ஏதோ கேள்வி கேட்க போறாங்க, சொல்லிட்டு தான் கிளம்பணும். அப்புறம் அவர் உடனே கேள்வி கேட்டார். அதற்கு நீங்க எல்லா துஆவும் சொல்லி கொடுத்தீங்க, சாப்பிடும் பொழுது என்ன ஓதணும்னு சொல்லி கொடுத்தீங்க, ஜம்சம் தண்ணி குடிச்சா என்ன ஓதணும்னு சொல்லி கொடுத்தீங்க, பால் குடிச்சா என்ன ஓதணும்னு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ஒரு பழக்கம் ஹஜரத்துன்னாரு. என்னான்னு நாங்க ஹஜரத்து ஒண்ணும் இல்ல, நான் அதிகமா இந்த டீ குடிப்பேன் ஹஜரத்துன்னாரு. அவர் கேட்டது என்ன? இந்த பால் ஜம்சம்லாம் இது எப்பவாவது குடிக்கிறது நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. நான் பெரும்பாலும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமா இருக்கு. டீ குடிக்கும் போது என்ன துவா ஓதணும் ஹசரத்னு கேட்டாரு. ஹசரத் ரொம்ப வியப்பாயிட்டாங்க. என்னடா அந்த காலகட்டத்தில் ஒரு ரசூலுல்லாவுடைய பரம விரோதியா இருந்த ஒரு உத்துவா இருந்தான், ஒரு ஷைபா இருந்தான், அபுஜகுல் இருந்தான், பெரும் பெரும் கொடியவனெல்லாம் இருந்தானே, ஒரு டீ கடைக்காரன் இல்லாம போயிட்டானே. இருந்திருந்தா ஹசரத் அதுக்கும் ஒரு துவாவை ரசூலுல்லா கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இவன்ட்ட இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ சொன்னாதான் இங்கிருந்து போகவும் முடியும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு. சொல்லாமல போனா ஹஜரத்துக்கும் ஒன்றும் தெரியல பாரு அப்படின்னு நம்ம ஒரு மாதிரியா பரிகாசமா செய்வான். என்ன செஞ்சாங்க? அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சரிப்பா, நீ குடிக்கிற டீல பால் அதிகமா இருக்குமா தண்ணி அதிகமா இருக்குமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் வெளியே எப்போவாது குடிச்சேன்னா டீ கடையில் தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வீட்டில் அதிகமாக குடிச்சா பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீ வெளியே குடிக்கும் பொழுது டீக்கு தண்ணியுடைய துவாவை ஓதிக்கோ, வீட்டில் நீ டீ குடிச்சா பாலுடைய துவாவை ஓதிக்கோ. வெளியே குடிக்கும் போது அல்லாஹும்ம இன்னி பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் லக்கல் ஹம்துன்னு ஓதிக்கா. வீட்டில் குடிக்கும் போது பால் துவா அல்லாஹும்ம பாரிக் லி வஸித்னா மின்ஹு அப்படின்னு ஓதிக்கன்னு உடனே அப்படியே வியப்பா ஆயி போய் டீக்கு கூட ஒரு துவாவை சொல்லிட்டு போயிட்டாரு ஹஜரத்ன்னு சொன்னாங்களாம். அதாவது அந்த நிலையில ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதுங்கிறது வந்து சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதனால நீங்கள் கேட்கிற கேள்விகள் என்ன சொல்றது, மாட்டி விடுற மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கேள்விகள் கேட்கணும். பெருமக்களே, உங்கள் சந்தேகத்தை தயவு கூர்ந்து கேளுங்க. இதற்கு அப்புறம் நீங்க வேற வேற விஷயங்கள் எல்லாம் பிஸி ஆயிடுவீங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. மதீனா சம்பந்தமான அழகான ஒரு விஷயம்.
மதீனா என்கின்ற அந்த நகரத்தின் மீது எல்லோருக்குமே அன்பும் நேசமும் வர வேண்டும். இன்னைக்கு சமீப காலமாக அல்-அஹ்மத் நம்ம ஹஜ் சர்வீஸ் மூலமாக அல்லாது மற்ற சில சர்வீஸுகளில் நாங்கள் பேசும் பொழுது சில பேர் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. இங்கே யாரெல்லாம் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் கை தூக்குங்க. மாஷா அல்லா. தூக்காதுங்க தூக்குங்க. ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜு மாஷா அல்லா மாஷா அல்லா. பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு நான் போகணும் ஹசரத், எனக்கு டிக்கெட் ஓகே பண்ணுங்க. எவ்வளோ நாளும் பேக்கேஜ் பரவாயில்லை, பட் எனக்கு வந்து ஒன்லி 15 days 14 days எனாஃப். அவர் சொல்கிறாரு. நாங்கள் கேட்குறோம் 14 days ஓகே, உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். மதீனாக்கெலாம் இல்லை சார், எனக்கு மக்கா டு ஜித்தா அப்படியே ரிட்டர்ன். பெரும்பாலும் அதிகமான பேர்கள் கேட்கக்கூடிய அது இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு எப்படி இது வந்தது என்பது தான் ஆச்சரியமாக இருக்கு. மதீனா என்பது ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் இல்லை என்றாலும் மதீனா என்பது ஹஜ்ஜினுடைய அகம்மியங்களில் ஒன்று என்பதை விளங்கணும். மதீனாவை மறந்துவிடக்கூடாது பெருமக்களே. மதீனா சம்பந்தமான நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. உலகத்திலேயே மக்கா சிறப்பா மதீனா சிறப்பா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம எல்லோருமே மக்கா தான் சிறப்பு என்று சொல்லுவோம். காரணம், மக்காவிலே இருக்கக்கூடிய எந்த இடங்களிலும் இல்லாத ஹசரத் சொன்ன மாதிரி 55 வருடத்திற்கு மேலாக பெறக்கூடிய ஒரு நன்மை 1 லட்சம் நன்மையை தரும். எங்க எங்க சத்தமா சொல்லுங்க. மக்காவில். அது ஒரு ரக்காத்துக்கு ஒரு நன்மைக்கு. ஒரு உதாரணத்துக்கு 1 ரூபா கொடுக்கிறோம், 1 ரியால் கொடுக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் 1 ரியால் மக்கால கொடுக்கிறோம். அங்க நன்மை என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? 1 லட்சம் ரியால் கொடுத்த நன்மை எழுதப்படுகிறது. நம்மால ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்வானா, இந்தியாக்காரனா பார்ப்பாங்க. யாராவது இந்தியாக்காரர் இருக்கிறாரா, நம்ம ஊர் 1 ரூபா காசை எடுத்து வச்சு கொடுத்துருவாரு. எப்படியும் 1 லட்சம் வரப்போகுது, நம்ம எதுக்கு இந்த 23 ரூபா 1 ரியால கொடுக்கணும்? நம்ம ஊர் 1 ரூபாவை கொடுத்து 1 லட்சம் ரூபா அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த நாட்டிலே என்ன பணமோ நாம எதை செலவு செய்கிறோமோ அதை தர்மம் செய்யுங்கள். பெருமக்களே, மக்காவில் வெறும் அமல் செய்யணும்னே மட்டும் நீங்க இருப்பீங்க. உங்கள் கொடைத்தன்மையை மக்காவில் காட்டுங்கள். அல்லாஹ் இங்கு வாரி வழங்குவான். உங்கள் பாக்கிட்ட காலியாக்கி வாங்க சதக்கால. வெளியே வரும்போது, ஹஜ்ஜில் இருந்து வரும்பொழுது நகைகளாக ஆடைகளாக பொருட்களாக வருவதை விட உங்கள் பாக்கெட்டுகள் காலியாகி வர வேண்டும். உங்கள் பரிசுகள் காலியாகி வர வேண்டும். எதற்கு? புர்கா வாங்கிட்டோ ஜுப்பா அப்பா வாங்கிட்டெல்லாம் நான் சொல்ல வரல. சதக்கா கொடுத்து விட்டு வரணும். சதக்காவை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் சொல்லுவதில்லை. சதக்கா பெருமளவு நமக்கு உதவி செய்யும். ஒரு துவாவில் இல்லாத துவாவில் கூட அப்படி ஒரு விஷயம். சதக்கா என்பது கலாவையே மாற்றிவிடும். நம்ம வீட்டில் இருக்கிற இளம் பிள்ளைகளின் மௌத்தை தள்ளி வைப்பது சதக்கா. மறந்து விடாதீர்கள். சொல்லுவார்கள் இல்லையா, அந்த பிள்ளைக்கு புழு பூச்சி கூட வரலன்னு சொல்லுவாங்க. அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. குழந்தைக்கு சொல்ற வார்த்தை புழு பூச்சி. ஆமா, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக அது போன்ற வாய்களை விட்டு. கருவுறாத பெண்களையும் கூட 15-20 வருடங்களுக்கு அப்புறமும் கூட சதக்கா கருவுற வைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பின் பொழுது வீட்டில இருக்கிற கடைசி பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பேச்சு, ஆயிஷாமா என் தலை வளைக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா விரலை இப்படி நீட்டி விட்டு யா ரஃபீக்கல் அலா யா ரஃபீக்கல் அலா யா ரஃபீக்கல் அலா என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்தவனே யா அல்லாஹ், உன்னிடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து அடைய இருக்கிறேன் யா அல்லாஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கன பொழுதிலே பெருமானார் ஆயிஷாமாவை பார்த்து கேட்ட வார்த்தை, ஆயிஷா வீட்டிலே ஏதாவது மித்தம் இருக்கிறதா ஆயிஷா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆட்டின் சப்பையிலே கொஞ்சோண்டு பாக்கி இருக்கிறது நாயகமே. ரசூல் சொன்னார்கள், ஆயிஷா என் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் அந்த சப்பையும் கூட யாரிடமாவது கொடுத்து விட்டு வாருங்களேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய சிந்தனையில சேவிங்கிறது சேமித்து வைக்கிறது. ரசூலினுடைய சிந்தனையில எல்லாம் செலவழித்து நன்மையை சேமிப்பதுதான் சேவிங் என்பது.
நன்மையில் எவ்வளவு சேர்த்து வைத்தோம் என்பதுதான் பெருமானாரினுடைய சேவிங். அதுதானே உண்மை. அல்லாஹ் எல்லோரும் எழுப்புவான், எல்லோரையும் எழுப்புவான். தொழுகையாளி, நோன்பாளி, ஜக்காத்து, ஹஜ்ஜி, உம்ரா எல்லா அமல்களும் செய்தவர், தாய் தந்தையை பார்த்தவர், மஸ்ஜிது கட்டி கொடுத்தவர், மதரசா கட்டி கொடுத்தவர் எல்லோரும் நிற்பார்கள். பிரம்மாண்டமான ஒரு நன்மை அங்கு காட்சி அளிக்கப்படும். பிரம்மாண்டமான நன்மை. பார்த்து விட்டு மூத்தாகி போனவன், ரூஹ கொடுத்து எழுப்பப்பட்டவன், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், மரணம் வந்து மரணித்ததற்கு பின்னால் அவனை குளிப்பாட்டி அடக்கம் செய்து அல்லது அவளை குளிப்பாட்டி அடக்கம் செய்து உறவுகள் கூட மறந்து விடுவார்கள். இவன் வானில் இருந்து இறைவனிடம் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு துஆ, மையத்து துவா செய்யற ஒரே ஒண்ணுதான். மையத்து துவா செய்யறது ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவுமே செய்யாது. மையத்து துவா செய்யுமா? ஆமா, அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறது ஒன்னே ஒண்ணு. என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ் ஒரு செகண்ட் குடுறா ரப்பே. அங்க அவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான காட்சி கொடுக்கப்படும். அந்த நன்மையை பார்த்துட்டு என்னென்னமெல்லாம் துன்யாவில் நிறைய ரக்காத்துகள், நிறைய தஸ்பீஹ்கள், நிறைய திக்ருகள், பெரிய பெரிய மஜ்லிஸ்கள் எல்லாம் கலந்திருப்பார். சாலிஹீன்கள் என்றெல்லாம் கூட்டி இருப்பாங்க. அவர் அதை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ் ஒரு செகண்ட் ரூஹு குர்ரா அல்லாஹ் அப்படின்வாரு. இந்த துன்யாவில் மீண்டும் எனக்கு என்னுடைய உடலை கொடுத்து ஒரு செகண்ட் ரூஹு கொடு. என் குடும்பத்தை பார்க்கிறன்றதுக்காக இல்ல, என் குடும்பத்தை பார்க்கிறதுக்கு இல்ல, என் மனைவியை பார்ப்பதற்கல்ல, என் கணவனை பார்ப்பதற்கல்ல, என் பிள்ளைகளை பார்ப்பதற்கல்ல. யா அல்லாஹ் நான் சம்பாதித்து வைத்து இந்த சொத்துக்களை, நான் சேகரித்து வைத்திருந்த சில பணங்கள் அங்கு இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு செகண்ட் கொடு, அத்தனையும் நான் சதக்கா செஞ்சுட்டு மீண்டும் வந்துடுற ரஹ்மானே என்று சொல்லுவானாம். வைலா அஜலின் கரீப், அவனுக்கு அந்த நிலையில் அல்லாஹ் எந்த அனுமதி சீட்டும் வழங்க மாட்டான். சதக்காவினுடைய நன்மை அவ்வளவு பெரியது பெருமக்களே. துன்யாவிலே சதக்கா செய்து பழகுங்கள், சதக்கா செய்ய சொல்லி பழகுங்கள். உங்க கையில் இருந்து மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பிள்ளைகள் கை இருந்துச்சா அந்த கையில சில இது கொடுங்க, தானியமோ பொருளோ. நீ குடுமா, நீ குடுமா. உங்க பேத்தி பேரன் இருக்கிறானா, கையில் எடுத்து கொடுங்க. உங்க கையிலிருந்து மட்டும் போக கூடாது, அந்த கையிலும் கொடுக்கணும். ஏனென்றால் கொடுக்கும் கை எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும், வாங்கும் கை அல்லாஹ் பாதுகாப்பானாக அது எப்பொழுதும் தாழ்ந்து கொண்டே இருக்கும். கொடுக்கிற கையாக நம் குடும்பத்தை உருவாக்கணும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையில், நீங்கள் மதீனாவுக்கு செல்ல இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹினுடைய தன்மையிலே எத்தனையோ விஷயங்களை பேசுவாங்க இல்லையா, எத்தனையோ விஷயங்களை பேசுவாங்க இல்லையா. உயர்ந்த விஷயம் எதுனா கொடைத்தன்மை மட்டும்தான் பெருமக்களே. பெருமானாரினுடைய உயர்ந்த விஷயம், அவர்கள் குடும்பத்தார்களுடைய உயர்ந்த விஷயம் எதுனா கொடைத்தன்மை மட்டும்தான் பெருமக்களே. கொடைத்தன்மை என்பது நமக்கு லாஸ் ஆஃப் பேமெண்ட் மாதிரி தெரியும், குறைஞ்சு போற மாதிரியே தெரியும். நம்ம கொடுத்துட்டா நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யறது, நம்ம கொடுத்துட்டா அடுத்த நாளைக்கு என்ன செய்யறது நமக்கு தோணும். அல்லாஹ் 2 மடங்கல்ல பன்மடங்கு நமக்கு வழங்குவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடைத்தன்மையை சர்வ சாதாரணமாக சொல்வார்கள். ஹாத்தம் தாயின்னு ஒருத்தர் இருந்தார். ஹாத்தம் தாய் பயங்கரமான கொடையாளி, அவர் பயங்கரமான கொடையாளி. ஹாத்தம் தாயை பற்றி பேசுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன, உங்கள் ரசூல் ஹாத்தம் தாயை விட பெரியவரா என்று கேட்பார். ஹாத்தம் தாயினுடைய மன்னர் கோட்டை கதவுகள் மற்றும் 7 வாசல்களாம். 7 வாசலில் முதல் வாசலில் ஒருவன் வந்து தர்மம் கேட்பான். ஹாத்தம் தாய் அள்ளி பொற்குவியல்களும் தங்க காசுகளையும் அள்ளி கொடுப்பார். அதே நபர் 2வது வாசலிலும் வருவான், அவனுக்கும் அள்ளி கொடுப்பார். அதே நபர் 3வது வாசலிலும் வருவான், அவனுக்கும் ஹாத்தம் தாய் அள்ளி கொடுப்பார். 7 வாசலிலும் வருவான், 7 வாசலிலும் தங்க காசுகளும் பொற்காசுகளும் அள்ளி கொடுக்கும் கொடையாளி ஹாத்தம் தாயி. அவரை விடவுமா உங்கள் முஹம்மது பெரியவர் என்று கேட்பார். பதில் சொல்லப்பட்டது, உங்கள் ஹாத்தம் தாயினுடைய கோட்டையில் 7 வாசலிலே முதல் வாசலில் வந்த நபர் 7 வாசலுக்கும் சென்று போய் வாங்கி வாங்கி வந்தார் இல்லையா, வாங்கியவருக்கு வழங்கியது உங்கள் ஹாத்தம் தாய். ஆனால் எங்கள் முஹம்மது முதல் வாசலில் வரும் பொழுது, அவன் பெறும் பொழுது ரசூலினுடைய கரத்திலிருந்து எதை பெறுகிறானோ அதிலேயே
7 வாசலிலும் பெற வேண்டியதை பெற்று விடுவான், அவன் அடுத்த வாசலுக்கு வரவே வேண்டாம், அவ்வளவும் கொடுத்து விடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதிலளித்தார்கள். அதுதான் நாயகத்தினுடைய கொடை. மதீனா பெருமக்களே, கருத்து வேறுபாடுகள். மக்காவிலே அல்லாஹினுடைய பைத்துல்லா என்ற ஒரு இடம், அது அல்லாஹுவால் கட்டப்பட்ட ஆலயம் கஅபத்துல்லா. நம்முடைய கண்களை இறைவன் கொடுத்ததே அந்த கம்பீர கருமை படைந்த அந்த அழகான கௌரவமான அந்த கண்ணியமான கட்டடத்தை பார்ப்பதற்கு தானோ என்னவோ காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த கஅபாவினுடைய மகத்துவம். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். மதீனாவிற்கு நிறைய சிறப்பு. 2 துவா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் நசையிலே வருகிறது, திருமதியிலே வருகிறது. நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பப்த இலைக்கல் மக்கா. யா அல்லாஹ், நாங்கள் இதோ மதீனாவிற்கு வந்து விட்டோம். யா அல்லாஹ், இந்த மதீனாவை மக்காவை உலகம் முழுக்கும் எப்படி நேசிக்கிறார்களோ இந்த மதீனாவையும் உலகம் முழுக்க நேசிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நல்லா விளங்கிங்க, நாம செய்யற துஆவை பொறுத்த வரைக்கும் நாட் கன்ஃபார்ம். நம்ம வாயிலிருந்து ஒரு துஆ வருதுன்னா அது அல்லாஹ் நாடியது, ஆனா அது நாட் கன்ஃபார்ம், அது ரிசர்வேஷன் தான். ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். யா அல்லாஹ் அந்த சொர்க்கம், யா அல்லாஹ் அந்த பைத்துல் ஹம்து, யா அல்லாஹ் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், யா அல்லாஹ் அந்த கௌசர் என்ற நீர் தடாகம் தா, யா அல்லாஹ் நாளை எங்கள் வாப்பா அம்மாவோட இதெல்லாம் ரிசர்வ் தானே, நோ கன்ஃபார்ம். நம்மளுடைய கடைசி நிலை நன்மையாக இருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை செய்தால் அது கன்ஃபார்ம். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செய்றாங்க. ஒரு உதாரணத்திற்கு யா அல்லாஹ் மழை தா என்றால் அல்லாஹ் மழையை விதித்திருந்தால் தான் அவர்கள் வாயிலிருந்தே அந்த துஆ வரும். மதீனாவில் நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு போவீங்க, மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருக்கக்கூடிய மஸ்ஜித் கமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், 2 பெரும் பெருநாள்களுடைய தொழுகையும் மழை தொழுகையும் நடைபெற்ற இடம். அந்த இடத்திலே போய் நின்று பெருமானார் தொழ வைத்தார்கள். மழை வேண்டியும் பொழுது மேகம் முழுக்க வந்து கொடை போன்று சூழ்ந்து மழை பெய்த இடம். அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அதனாலே அதை மேக கொடை பிடித்த நிழல் தந்த ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் கமாமா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்கன்னு சொன்னா அது விதியாக்கப்பட்டது. குர்ஆன் வருகிறது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் வாயிலிருந்து மற்ற மனிதர்கள் மாதிரி பேச்சு வராது. அவர் வாயிலிருந்து வந்த ஒற்றை சொல்லாக இருந்தாலும் அது வஹீதான் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அவர்கள் வாயில் 63 ஆண்டுகள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வாயிலிருந்து வந்த ஒற்றை வார்த்தை என்ன அது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபியினுடைய வார்த்தை அல்ல. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படி என்றால் பெருமானாரை எப்படி நாம் நேசிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் அந்த துஆல செய்வாங்க, மக்காவை நேசிப்பதை போன்று மதீனாவையும் நேசிக்க வை யா அல்லாஹ். அந்த துஆவை முடிக்கும் பொழுது ஆச்சரியத்தில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? ரசூலுல்லாஹ் செய்றாங்க, அவ் அஷத்த ஹுப்பம் மின் மக்கா. யா அல்லாஹ், மக்காவை விடவும் அதிகம் நேசத்தை இந்த மதீனாவிற்கு நீ தருவாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள். சஹீஹான இன்னொரு துஆ தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல் லிஃபை பில் மதீனா. ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ, யா அல்லாஹ், இந்த மதீனாவிலே 2 மடங்கு நன்மையை தா மின் மக்கா. மக்காவில் செய்யும் நன்மைகளை விட மக்காவின் நன்மையில் 2 மடங்கு நன்மையை நீ மதீனாவில் தா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா சாதாரணமான நகரம் கிடையாது பெருமக்களே. உலகத்தில் காலராவும் தஜ்ஜாலும் நுழையாத ஒரு இடம் என்றால் அது மதீனா. கியாமத்து நாள் வரைக்கும் உலகமே அழிந்து போகும். அப்படிதானே? யாராவது இருப்பாங்களா? மஸ்ஜிதுகள் அழிந்து போகும், பைத்துல்லா எல்லாவற்றையும் அல்லாஹ் கைவசப்படுத்தி விடுவான். மஸ்ரஅத்துல் ஆகிரா விவசாய நிலமாக இருக்கும், எல்லாம் அழிக்கப்படும். ஆனா பூமியில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அப்படியே உயர்த்தப்படும் என்றால் அது மதீனாவிலே உள்ள பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படிக்கும் அவர்கள் வீட்டுக்கும் மத்தியில் இருக்கிற ரவுலா ஷரீஃபில் நீங்கள் தொழ இருப்பீர்களே, அந்த ரவுலத்துல் ரியாலுல் ஜன்னா, சொர்க்கத்தின் பூஞ்சோலையின் ஒரு பூஞ்சோலை அங்கு இருக்கிறது இல்லையா,
அது அழிக்கப்படாது, அது அப்படியே உயர்த்தப்படும் சொர்க்கத்தில். சொர்க்கத்தின் ஒரு இடத்தை அல்லாஹ் எங்கு வைத்திருக்கிறான்? எங்கே வைத்திருக்கிறான்? மதீனாவிலே வைத்திருக்கிறான். அப்ப நல்ல விளங்கணும் ஒரு விஷயத்தை. நான் பல பயான்களில் சொல்வதுண்டு, நமக்கு பார்க்கும் பொழுதுதான் மக்கா என்பது அல்லாஹ்வுடைய பூமி மாதிரி தெரியுது, பார்க்கும் பொழுது மதீனா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பூமி மாதிரி தெரியுது. ஏன் அல்லாஹ் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வளவு சிறப்பம்சங்களை கேட்கிறார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மதீனா தான் அல்லாஹ்வுடைய பூமி, மக்கா என்பது ரசூலுடைய பூமி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு தொடர்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதை ரசூல் செய்வார்கள், ரசூல் எதை நினைக்கிறார்களோ அதை அல்லாஹ் செய்து விடுவான். இதுதான் அவர்களுக்குள்ள ஒற்றுமை. அதனாலதான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்படு, யாருக்கு? ரசூலுக்கும் கட்டுப்படு. ஃபர்ல் தொழுகை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தக்பீர் எடுக்க கூடாது, பதில் பேசக்கூடாது, தும்முனா இரஹமுக்குமுல்லாஹ் சொன்னதுக்கு பதில் எதுவுமே அல்லாஹ்ட்ட ஃபர்ல். ரசூல் கூப்பிட்டால், ரசூல் கூப்பிட்டால் நீ ஃபர்ல் தொழுகை தொழுதாகும் யா ரசூலல்லாஹ் என்று நீ பதில் சொல்ல வேண்டும். இது பெருமானாரினுடைய மகிமை. அதனால தான் நம்ம தொழுகையில கூட அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நம்ம யார்கிட்ட தொழுதுகிட்டு இருக்கோம்? யார்கிட்ட தொழுதுகிட்டு இருக்கோம்? அல்லாஹ்ட்ட. ஆனா அல்லாஹ் அந்த தொழுகையில வைத்திருப்பது என்ன தெரியுமா? நபிக்கு நீ சலாம் சொல், நபிக்கு சலாம் சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைனா பிஇபாதினஸ் ஸாலிஹீன். உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு மீது சலாம் சொன்னான் மேராஜ்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி. அந்த வார்த்தையை நாம எங்க சொல்லுவோம்? அந்த வார்த்தையை எங்க சொல்கிறோம்? சத்தமா சொல்லுங்கம்மா. மறந்துடக்கூடாது. இத்தனை நாள் நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் அந்த வார்த்தை வரும் பொழுது உங்கள் ரசூலின் மீது உண்டான முஹப்பத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். பெருமக்களே, அது அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் அதற்கு பதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வ அலைக்கும் சலாம் யா அல்லாஹ்னு சொல்லல. ஏன்? அவன்தான் சலாமே. அவனுக்கு எங்க போய் சலாம் உண்டாகட்டும்? சலாமுடைய ஃபேக்டரியே யார் தான்? அவன் தானே எங்க சலாம் கொடுக்கணும். அவன் ஆல்மோஸ்ட் சலாமத்துல தான் இருக்கான். அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, எனக்கு மட்டும் வேண்டாம் யா அல்லாஹ், என் முழு உம்மத்துக்கும் அந்த சலாமை தாடா யா அல்லாஹ் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ரசூலின் பெயர் கேட்டால் ஸலவாத்து சொல்லவில்லையோ, எந்த ரசூலின் மீது முஹப்பத்தே இல்லாமல் இருக்கிறோமோ, எந்த ரசூலின் குடும்பத்தை கேவலமாக பேசும் பொழுதும் நம் உள்ளத்தில் கொஞ்சமும் அசரீதமும் வர இல்லாமல், ரசூலின் மீது கொஞ்சம் கூட பாசமும் அன்பும் இல்லாமலே வாழ்கிறோமோ, இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்தின் மீது சலாமை கொடு யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைஹி நபி இபாதிக சாலிஹீன் என்று சொன்னார்கள். பெருமக்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நாம நேசிக்கிறதை விட நாம சொல்றோம், உமர் அலி அல்லாஹ் வந்து நிற்பாங்களே, யா ரசூலல்லாஹ் நான் உங்களை நேசிக்கிறேன். மதீனா நேச பூமி அது. உமர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது உமரை விட யாராவது பெருசா நேசிக்க முடியுமா? உமரை விட அப்படி ஒரு ஆள் இருக்கிறாரா? தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். மையத்து என்று சொன்னால் கழுத்து இருக்காது சொன்னார்கள், உடம்புல கழுத்து இருக்காதுன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு புடிச்சு ஒரு ஒரு உழுப்பு உழுப்புனாங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஆன்மாவுக்கும் மௌத் உண்டு உமர் என்று சொன்னார்கள். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என் பொருளை விட நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் முகம் திருப்பிட்டாங்க. மீண்டும் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். கம், எவ்வளவுன்னு கேட்டாங்க. இன்னி உஹிப்புக மின் மாலி வ வலதி, நான் சம்பாதித்த பொருளை விடவும் என் பிள்ளையை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. மீண்டும் உமர் விடல, இப்பவும் உங்களை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தடவை திரும்பும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உமர் உங்க ஈமான் இன்னும் பூரணமாகலங்கிறாங்க. யாருடைய ஈமான்? உமருடைய ஈமான் இன்னும் பூரணமாகறங்கிறாங்க.
மறுபடியும் வந்து நிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக மின் மாலி வ வலதி வ வாலிதி வ அன்ஃபுஸி வ நஃப்ஸி. அல்லாஹ்வின் தூதரே, இறை தூதரே, உங்களை என் தாய் தந்தையை விடவும், நான் பெற்ற பிள்ளைகளை விடவும், நான் கெட்ட எல்லாவற்றையும் விடவும், நான் சம்பாதித்த சொத்தை விடவும், யா ரசூலல்லாஹ் என் உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், அல் ஆன யா ஃபாரூக், இப்பொழுதுதான் உமரே, இப்பொழுதுதான் ஃபாரூக்கே, ஃபகத இஸ்தக்மல ஈமானுக், உங்க ஈமான் இப்போதான் பூரணமாக இருக்குது. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விடவும் நேசித்ததற்கு. அப்ப இந்த வார்த்தை இதை நாம செய்யணும் இல்லையா? ஆனா இது யார் செய்யறா தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள்.